இன்றைக்கி புரட்டாசி சனிக்கிழமை வீட்டில் பெருமாள் சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டாச்சு. இப்போது செங்கல்பட்டு பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு முடிவு பண்ணோம். இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா, தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் மகேந்திரா சிட்டி உள்ளே போகணும். உள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு 5 to 6 கிலோமீட்டர்ஸ்க்குள்ளே இந்த கோயில் ரீச் ஆகலாம். வாங்க இந்த கோயிலுக்கு நம்ம போகலாம். நீங்கள் போகிற வழியில் பார்க்கலாம். நீங்கள் வந்து மகேந்திரா சிட்டியில் இருக்க கம்பெனிஸ்லாம் தாண்டி தான் போவீங்க. உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். நாங்கள் ஈவினிங் 4 o'clock மாதிரி கிளம்பி வந்தோம். இப்போ ஈவினிங் 6 o'clock ஆகிடுச்சு. கோயில் ரீச் ஆக போகிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் ரோட்ஸ் நல்லா தான் இருக்கும். சில இடத்துல மட்டும் ரோட்ஸ் சரி இருக்காது, பட் மேனேஜபிளாக தான் இருக்கும். ஸோ பெரிய கார் பார்க்கிங் இருக்குது, நீங்கள் யோசிக்க வேணாம். நாங்கள் காரை விட்டாச்சு. இப்போ நாங்கள் கோயில் நோக்கி போயிட்டுருக்கோம். இதுதான் கோவிலுக்கு போகிற வழி. இதுதான் கோயிலோடைய நுழைவரை. இங்கே நீங்கள் வெளியே செருப்பு இட்டு போகலாம், எந்த பயமும் இல்லை. எதுவும் சார்ஜஸ்லாம் கிடையாது. இங்கே செருப்பை வெளியே விட்டுட்டு உள்ளே என்ட்ராகலாம். இங்கே உள்ளே என்ட்ரானோடனே இந்த திரிசூலம் பார்ப்பீங்க. நல்ல பெரிய திரிசூலம். உள்ளே வர எல்லாருமே இங்கே கும்பிட்டு தான் உள்ளே போவாங்க. போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சன்னதியும் இருக்குது. நீங்கள் சன்னதியும் பார்த்துட்டு போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா காலபைரவர் சன்னதி. நல்லா பெருசாக பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா சிட்டிலேருந்து அவுட் சைடு இருக்குது. சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய மலை, மரம், ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஈவினிங் இந்த மாதிரி வந்தீங்கன்னா ஒரு 2 hours நல்லா ஸ்பெண்ட் பண்ணலாம். இது கோயில், அதாவது கடவுள் நம்பிக்கை இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம். உங்களுக்கு பெருசாக கோயிலெலாம் போய் இஷ்டம் இல்லைனாலும் வந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ளசண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க வந்தீங்க அப்படின்னா. இந்த கோயிலோட ஹைலைட்டே இது தான். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அம்மன் சிலை வந்து நிறுவிட்டுருக்காங்க. இன்னும் ஒர்க் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. அப்புறம் அப்படியே இன்னும் ஒரு 1 or 2 yearsல கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் ரொம்ப தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ நாங்கள் அங்கே இருக்க அம்மன் சிலையை பார்த்துட்டோம். இப்போ பின்னாடி போயிட்டுருக்கோம். இப்போது எல்லாருமே போகிறதுக்காக அப்படின்னா இங்கே இருக்க அந்த பெருமாளுக்காக தான். இங்கே இருக்க பெருமாள் பார்த்திங்கன்னா நீங்கள் திருப்பதியில் எப்படி இருப்பாரோ அதே மாதிரியே இருப்பார். அந்த அவருடைய இது பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருப்பாங்க, அலங்காரம்லாம். நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துவிட்டோம். உள்ளே ஃபோட்டோ எடுக்க முடியாது, ஃபோட்டோ வீடியோ அலோவ் கிடையாது. பார்த்துட்டு வந்துவிட்டோம். பிரசாதம் கொடுத்தாங்க, சாப்பிட்டாச்சு. ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 7 o'clock ஆச்சு. நாங்கள் கிளம்பிட்டு இப்போ நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து காலபைரவர் கோயில் இருக்குது. சரி டைம் தான் இருக்கே, ஸோ இதுக்கு போயிட்டு போகலான்னு சொல்லிட்டு காலபைரவர் கோயில்கிட்ட வண்டியை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நீங்கள் காலபைரவர் கோயிலுக்கு போகிற ரூட் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதுதான் நான் சொன்ன காலபைரவர் கோயில். உங்களுக்கு எங்கேயும் பெருசாக பார்க்கிங்க்கெலாம் பிரச்சனை இருக்காது. நீங்கள் உங்கள் ஓன் வெஹிக்கிளில் கார், பைக் எப்படி வேணால் வரலாம். நீங்கள் இந்த கோயில் பார்த்திங்கன்னா பெருமாள் கோயிலுக்கு முன்னாடியே இருக்கும். நாங்கள் வந்து முதல்ல பெருமாள் சேவிச்சுட்டு வந்து அப்புறம் பார்க்கலான்னு சொல்லிட்டு முதல்ல பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம். பட் போகிற வழியே தான் இந்த கோயில் இருக்குது. இது ஈவினிங் 7 o'clock மேலே ஆனதுனால பெருசாக க்ரௌடு இல்லை. ஜென்ரலாக இங்கே க்ரௌட் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி க்ரௌடு இல்லை. பார்க்கிங்க்கு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பார்க்கிங் விட்டாச்சு. இப்போ உள்ளே போகிறோம். இது ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குங்க இந்த கோயில். நீங்கள் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 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 ட்ரஸ்ட் மூலமாக நடத்துகிற கோயில் தான். இந்த கோயில் பார்த்திங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்கும். உங்களுக்கு எப்போவுமே வந்து பெருசாக க்ரௌட் இருக்காது. வர க்ரௌட் அப்படியே வந்து சாமியை பார்த்துட்டு போயிட்டுருப்பாங்க. ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்குங்க. உங்களுக்கு போகிற வழியிலேருந்து எல்லாமே ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருக்கும். உள்ளே போகலாம் வாங்க.
நீங்கள் எத்தனை பேர் காலபைரவர் கோயில் போயிருப்பீங்கன்னு தெரியல. காலபைரவர் வந்து கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா வந்து காவல் தெய்வம்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு நீங்கள் சிட்டிக்குள்ளே கோயில் பார்க்க முடியாது காலபைரவருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிக்கு அவுட் சைடில் இப்படி ஒரு நல்ல அருமையான கோயிலுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ப்ராப்ளி இந்த செங்கல்பட்டு அரௌண்ட் இருக்கவங்களுக்கு தெரியும். பட் சிட்டிக்குள்ளே நிறைய பேருக்கு தெரியாது. நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வரலாம். நீங்கள் ஒரு வீக்கெண்ட்லேயோ இல்லை உங்களுக்கு ஏதோ ஹாலிடேஸ் வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆஃப்டர்நூன் வந்து 2:00 மாதிரி சென்னையிலேருந்து கிளம்புனீங்க அப்படின்னா 2 கோயிலும் பார்த்துட்டு ஈவினிங் ஒரு 7-8 நீங்கள் வீட்டுக்கு போயிடலாம். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி வரலாம். இந்த கோயில்கிட்ட போயிட்டுருக்கோம். இங்கேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோ அலோடு இல்லை. நாங்களே வந்து கொஞ்சம் பர்மிஷன் கேட்டு தான் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்தோம். அப்போவும் சில பேர்லாம் ஒத்துக்கலை. ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு எடுத்திருக்கோம். நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தாங்க இந்த ஃபோட்டோ வீடியோலாம் போடுறோம். பட் நீங்கள் நேரில் போய் பார்த்தா தான் உங்களுக்கு அது எவ்வளோ அந்த அருமையான அந்த ஆர்கிடெக்சர் ஆகட்டும், இந்த கோயிலுடைய அருமையான அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை ஆகட்டும், அதெல்லாம் நீங்கள் நேரில் போனால் தான் உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் வெளியூர்லேருந்து வருவாங்க. அதாவது இந்த குரூப்பாக இந்த கோயில்களை பார்க்க வராங்க இல்லைங்களா, அவங்களாம் பார்த்திங்கன்னா வருவாங்க. ஆனால் அவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் டைம் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிடுவாங்க. நீங்கள் ஈவினிங் வந்தீங்க அப்படின்னா பெருசாக க்ரௌட் இருக்காது, உங்களுக்கு வெயிலும் கம்மியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல கடவுளை பார்த்த ஒரு அனுபவம் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாள் வந்து போகலாம். நீங்கள் உள்ளேயே பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருக்கும். உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிக்கலாம். பெருசாக இருக்காது. ஒரு பேசிக் அம்யூனிட்டிஸ், ஒரு வாட்டரோ இல்லை ஒரு ஸ்நாக்ஸோ கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுக்கு எதுனா வந்து அங்கே ஒரு சாமி படங்கள் எதனா வாங்கணும், இல்லை நீங்கள் கையில் கயிறு கட்டுறவங்களாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கயிறு அதெல்லாம் இங்கே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் கோயில்கிட்ட வந்தாச்சு. இப்போ உள்ளே போக போகிறோம். இதுக்கப்புறம் நாங்கள் பெருசாக உள்ளே எடுக்கலை. நான் சொன்ன மாதிரி உள்ள வீடியோ எடுக்க அளவு கிடையாது. நீங்கள் வெளியே பார்த்திங்கன்னா ஒரு 2 கால் இருக்கும், பைரவரோட கால் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பே பண்ணி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஊற்றி வாஷ் பண்ணி, அதாவது காலை வந்து கழுவிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும். இதுதான் நான் சொன்ன உள்ளே இருக்க கோயில். நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு டூம் ஷேப்பில் கட்டியிருப்பாங்க. உள்ளே உங்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளே போனவுடனே உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஏன்னா அந்த ஷேப்லையும் சரி, அங்கே உள்ளே இருக்க அந்த ஒளி வந்து ஒலிக்குது இல்லையா, அந்த ஷேப்பும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான அனுபவத்தை கொடுக்கும். இது வந்து காலபைரவர் சிலையோட பேக் சைடு. நான் சொன்னேன் இல்லைங்களா, இதெல்லாம் எடுக்கக்கூடாது தான். பட் நாங்கள் பர்மிஷன் கேட்டு எடுத்துருக்கோம். நீங்கள் தயவு செஞ்சு போனீங்க அப்படின்னா ஃபோன் யூஸ் பண்ண வேணாம். இது உங்களுக்காக நாங்கள் எடுத்தது, ஏன்னா உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நாங்கள் எடுத்தது. நீங்கள் உள்ளே போனீங்கன்னா தயவு செஞ்சு வீடியோ எடுக்க வேண்டாம். அங்கே போயிட்டு அந்த கடவுளை நினச்சிட்டு மனமுருகி வேண்டிங்கன்னா போதும். நமக்கு அதுதான் முக்கியம். இந்த ஃபோட்டோ வீடியோலாம் நம்ம வந்து இப்போ வந்தது தானே, அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லை. நான் அதிகமாக பேசுகிற மாதிரி இருக்கும், உண்மை அதுதான். ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறதுனால மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. இப்போ நாங்கள் எடுக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸ் ஆகலை, அதனால சொல்கிறேன். நல்லாயிருக்கும். மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. மேகம் மாதிரி இருக்கும். லைட்டிங் பார்த்திங்கன்னா ஏதோ ஸ்டார்ஸ்லாம் வந்து ஜொலிக்கிற மாதிரி இருக்கும். நல்லா பண்ணியிருப்பாங்க. நீங்கள் பொறுமையாக அப்படியே பார்த்துட்டே வாங்க. இது பார்த்திங்கன்னா என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு எடுத்து வ்ளாக் பண்ண ஆசைப்பட்டாங்க. அதுக்காக பண்ணது தான் இது. நாங்கள் முதல் தடவை பண்ணியிருக்கோம். சில குறைகள், நிறைய குறைகள் கண்டிப்பாக இருக்கலாம். ஏன்னா நாங்கள் முதல் தடவை பண்ணுறதுனால இருக்குது. ப்ராப்ளி போக போக இன்னும் பெட்டராக கொடுக்க பார்க்குறோம். வீடியோவும் சரி, ஆடியோவும் சரி, பெட்டராக கொடுக்க பார்க்குறோம். இது வெளியே ஒரு லிங்கம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் உட்காந்து தியானம் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி காலபைரவர் கோயில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த யானையோட சிலைகள்லாம் வைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் அதெல்லாம் இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம்.